யார் நான்? அதான் எனக்கு தெரியல. எத்தனை வயதில் திருமணம் செய்த நீங்கள்? 22. எனக்கு 28 வயதாச்சு. இன்னும் வீட்டை முயற்சியே எடுக்கணும் இல்லையே. என்ன முயற்சி எடுக்கணும் இல்லை? நில்லுங்க கதைப்போம். ஒரு நிமிஷம் நில்லுங்க வாங்க. நரா குல்வி நறுவனம். வெளிநாட்டுக்காரங்க அளவுக்கு சமாளிப்பேன். உள்நாட்டுக்காரன் கொஞ்சம் அதான் சொல்லுவாங்க, ஆடு மாடு இல்லாத நடைமலைக்கு ராஜா, கொண்டில் பிள்ளை இல்லாத பஞ்சத்துக்கு ராஜா. நல்லா அந்த சம்பல் இடிச்ச இதுக்குள்ள போட்டு மரவள்ளி கிழங்கை முடிச்சு போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அது சொர்க்கமா இருக்கும் இல்லை? அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்து சித்திரப்பாட ஆசிரியர், வரலாறு ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர். குறிப்பு பார்த்து எனக்கு பொருத்தம்னு சொல்லி இருக்குது. வெளிநாடு வீட்டுக்கு ஒரு பிள்ளைகளை ஒரு உதவி செய்து இருப்பாங்க. ஒரு வீட்டில் சகோதரங்கள் 4 2 உதவியம் விடாமல் இருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுக்குள்ள யார் கட்ட? எத்தனை வருஷமா கண் தெரிய எவ்வளவு காலம் வச்சு பார்த்து? நீங்க 22 வருஷம். உங்க தம்பியா? அவர் சொந்த தம்பியா? அப்ப நாங்க குட்டிய விழுது வந்த இடத்த அழக குட்டிய காணாம இப்படி போக முடியும்? தம்பி தமிழுக்கு எத்தனை? பொம்பளையில் முடித்து கொண்டு தண்டை வாத்தினாங்க. தாய்து பெண் சாப்பாட்டுக்கு சாப்பாடு படம் முடுங்க வடிவா. ஆனால் அடுத்த முறை வரைக ஞாபகம் அடிந்த மரத்தில் தூக்கி போட்டு எழுதி விடுவேன், என்னுடைய சாவுக்கு காரணம் மாணிக்கம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற குட்டியப்புலம் என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கிராமத்தில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏற்கனவே வயாவளான் என்ற கிராமத்தை ஒரு காணொலி போட்டிருந்தேன். அந்த நேரம் எங்களோட தொடர்பு கொண்டு தம்பி பவனீசன் குட்டியப்புலம் என்ற இடம் வயாவளானுக்குள்ள இருக்குன்னு சொன்னாலும் கூட குட்டியப்புலம் என்றது ஒரு தனி இடம். எனவே அந்த இடத்தையும் ஒரு காணொலியாக பதிவு செய்து போடுங்கன்னு நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளில் குட்டியப்புலம் என்ற இடத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் குட்டியப்புலம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோமா. ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது குட்டியப்புலம். பாருங்க, இந்த இடம்தான் குட்டியப்புலம். யாழ்ப்பாணத்தினுடைய மத்திய பகுதி என்றும் சொல்லலாது, மத்திய பகுதி என்றும் சொல்லலாம். அப்படியான ஒரு இடத்துல தான் இருக்குது. பக்கத்தில் அச்சுவேலி இருக்குது. நிலாவரை கிணற்றடியிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வேறு. அதுன்னு சரி, நாங்கள் நிறைய நேரம் இதில் ரெண்டு வினக்கிடக்கூடாது. நாங்கள் இப்போ குட்டியப்புலத்தை பார்க்க போவோம். இந்த சந்தையிலேருந்து தான் பயணத்தை தொடங்குறேன். இப்படியே இதால் போய் இப்படியே சுற்றி 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 வந்து இந்த இடத்துல தான் காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். அந்த பகுதியை பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு. இப்போ என்ன சொல்கிற, எவ்வளோ வெக்கை இருந்தாலும் தோட்டத்தில் வேலை செய்து போட்டு சாப்பாடு வார நேரத்தில் வெயிலுக்குள்ளே இருந்து சாப்பிட முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிழல் இருக்கான்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரியான நிழல் அந்த பகுதியில் இருக்குது. அதை விட நல்ல காற்று வீசுகிற நேரத்தில் நிம்மதியாக இருக்கும். களைப்போடு இருந்து தேநீர் குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும் அப்படி இருக்குமென்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பக்கம் அப்படியே தோட்டம் தான், அதே மாதிரி இந்த பக்கமும் தோட்டங்கள்லாம். சரி, நாங்கள் போவோம். வேகமாவோடவே பேச்சு விடுது எங்களுக்கு. தம்பி கவனமாக ஓடு என்று தான் பேசுவார்கள். மரவள்ளி தோட்டம் தான்
குட்டியபுலம் அரசினர் தமிழ் கலவன் பள்ளிக்கூடம். இந்த குட்டியபுலம் அரசினர் தமிழ் கலவன் பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்களோ கருத்து போடுங்க. நில்லுங்க கதைப்போம். ஒரு நிமிஷம் நில்லுங்க, வாங்க. என்ன தம்பி வைக்க போறீங்க? வாங்க. அகல் வைக்க போறீங்க பார்த்தியா? குட்டியபுலம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை வயாவளான். இதில் பார்த்தீங்கன்னாலே வயாவளான் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏனெண்டா வயாவளானுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான் குட்டியபுலம். ஆனாலும் இது ஒரு தனி இடம் மாதிரி பார்க்குறார்கள். இந்த பகுதியில் பாருங்க, சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் என்று போட்டு சித்தி அடைந்தவர்களுடைய பேரெல்லாம் போடப்பட்டிருக்குது. நாங்கள் எல்லாம் படித்தது வீணுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த பிள்ளைகளினுடைய பெறுவர் இருக்குது. எனக்கெல்லாம் நல்ல பெறுவர் வந்திருக்கும்படா நான் படிக்கலை. சரிவா, நல்ல பெறுவர் தான் இல்லையாண்டு இல்லை. பள்ளிக்கூடத்தை காட்டினது காரணம் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு காலத்துக்கு பிறகு பார்க்கும்போது ஒரு திருப்தி ஒன்று இருக்கும், இல்லை ஆர்வம். அதுக்காகத்தான் காட்டினேன். இப்போ நீயே யோசி, வெளிநாட்டில் இருக்கிற நீ படித்த பள்ளிக்கூடத்தை ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு காட்டினா என்ன செய்வேன்? அது ஒரு சொர்க்கமாக இருக்கும் இல்லை? அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்து எனக்கே சோமஸ்கந்தா பள்ளிக்கூடத்து அதில் போ கண் இஞ்சுவேன், கண்கலங்குதா டேய் ஓமை இல்லையே எஞ்சு பள்ளிக்கூட வாழ்க்கை அதுதான் இப்போ உங்களுக்கு நல்ல சோலையாக இருக்குது பள்ளிக்கூடம். இங்கே பாருங்க முருங்கு. இப்போ குட்டியபுலத்தில் என்ன நன்மைண்டா, வீட்டில் சமைக்கிறதுக்கு மரக்கறி இல்லாட்டி வீதியால் நடந்து போகும்போதே மரக்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் பாருங்க முருங்கை காய்ச்சி இருக்குது, வீட்டுக்கு தேவையானதை பிடுங்கி கொள்ளலாமான்னு கேட்டால் இல்லை, அவர்கள் ஏதோ ஒரு கிணவோட விட்டுருப்பார்கள் மரத்தை. ஒரு காய் ஒன்றுக்கு இருக்க யோசிப்பினும் சரி சரி நாளைக்கு இந்த காயை எடுத்து சமைப்பு மண்டு போட்டு விடிய வந்து பார்த்தா அந்த காயை காண கிடைக்காது, களவு எடுத்து கொண்டு போடுவார்கள். சொல்லி போட்டு எடுத்துக்கொண்டு போகணும், அதுதான் நல்லது. இந்த பகுதியில் பாருங்க வேலி எல்லாம் வெட்டி போட்டுருக்கு. அது என்ன காரணம்னா மேலே மின்கம்பம் போய்கொண்டிருக்கு, மின் வடம். அதனால் அது வந்து ஆபத்து தானே, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அப்படி வெட்டி இருக்குது. பார்த்தீங்களா ஐயா அவரால் நிற்கிறார். இந்த பகுதியால் போனால் ஒரு அம்மம்மா நிற்கிறார். அந்த அம்மம்மாவோட கதைக்கிறதுக்கு முதல் இந்த ஐயாவோட கதைப்போம். ஐயா இந்த இடமா நீங்கள்? உங்களோட ஊர்? இவிடம் இடம் குட்டியபுலம். குட்டியபுலம் எது வரைக்கும்? குட்டியபுலம் சங்கம் இருக்குது, அங்கெல்லாம் கோணம் வரும், அங்கெல்லாம் செல்லுனா வரும், மக்கோணம் மக்கோணம். அதோட குட்டியபுலம் முடியுதா? நீங்கள் சொல்கிறீங்க சங்கத்தடியோட முடியுதா? சங்கத்தடியோட முடியுது. சரி ஐயா, நன்றி. சரி சரி, நாங்கள் இப்போ இந்த பக்கம் போகிறதுக்கு முதல் இதால் போகும்போது ஒரு குறுக்கொழுங்கு இருக்குல்ல, ஒரு வீட்டை போகுதில்ல, இதுக்குள்ளே போய் அந்த அம்மாவோட கதைப்போம் கொஞ்சம். இதால் இடப்பக்கம் போனால் அந்த அம்மா நீ எங்க அம்மா ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இருக்கும். மறந்து போனீங்க மறந்துட்டீங்களே. என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க, என்னென்னு தெரியும் என்ன அதுக்கடையில் மறந்து போனீங்க. நீங்கள் உங்களை தெரியுமா? சொல்லாங்க. நீங்கள் சொல்லுங்கள், யார் நான்? அதான் என்ன அதுக்கு மறந்து போனீங்க? ஏன்னா கவலையாக இருக்குது. இப்போ நான் வீட்டை போய் என்ன சொல்லுங்க செய்ய போகிறேன், கயிறு எடுத்து ஒரு பெரிய மரத்தில் கட்டி போட்டு தொங்க போகிறேன். ஏன் சொல்லுங்க, ஒரு அம்மம்மா ஞாபகம் வச்சிருப்பான்னு வாரேன் நான், நீங்கள் மறந்து போனீங்க. எப்படி போகுது வாழ்க்கை? இருக்கிறோம், சுகமாக இருக்கிறீங்களோ? இப்போ நான் நல்ல காலம், நீங்கள் அக்காவும் சொல்லியிருக்காட்டி நான் இப்போ வீட்டை போய் அதான் செய்திருப்பேன். கயிறு போட வேண்டி தான் வந்திருக்கேன். என்ன
ஓ என்ன பக்கம் நீங்கள் உங்களோட வாழ்க்கை வரலாற்றில் இதுதான் பக்கியா இல்லை இதை விட முதல் வந்ததா? இப்படி ஒரு காலம் இல்லை. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஓ இப்போதான். ஓ எல்லாம் வெட்டியலா கொட்டப்படுது, எல்லாம் மதிலாக வந்து கொண்டு இருக்கு. நாங்களும் அதை தானே செய்கிறோம். வெக்கியன்று போட்டு சுகத்துக்காக வேலி இடைக்கணும் கொண்டு போட்டு எல்லாரும் அதுதான், நாங்களும் அதுதான், நீங்களும் அதுதான், எல்லாரும் அதுதான். அப்போ உங்களோட பொழுதுகள் எப்படி போகுது? காலை எழுந்தவுடன் படிப்பு. ஓ நாங்கள் இந்த குட்டியப்பழம் பார்க்க வந்தனாங்க. அப்போ எனக்கு திடீரென அம்மம்மா ஞாபகம் வந்துட்டா தான் வந்து போவோம். அம்மம்மாக்கு எத்தனை வயது சொன்னீங்க? நான் வரைக்கும் 84 வயது சொன்னீங்க. இப்போ 96 வயது வந்துருக்குமே. அப்போ இதில் இருக்கிற ஒரு நாளும் பொழுது போகுது. இப்போதான் ஒளிம்பி வந்தேன், அங்கே இருந்தால் வந்தேன். அப்போ உங்களோட ஆரோக்கியத்துக்கு என்ன சாப்பாடு அந்த காலத்தில் சாப்பிட்டு நீங்கள்? அப்போ சாப்பிட்டது இப்போ எல்லாம் சொல்லுங்க பாப்போம், கேட்போம். அப்போ பனங்காயம் தான், குரக்கன் புட்டு, ஒடிக்கல் புட்டுகள், மரவள்ளிக்கிழங்குகள் தான் சாப்பிட்டு. அது பச்சையாக சாப்பிட்றதா? டீ சரி, மரவள்ளிக்கிழங்குல என்ன செய்து சாப்பிட்றீங்க? அவிச்சு என்ன அவிச்சு அதுக்கு சம்பல் மறைச்சி போட்டு நல்லா அந்த சம்பல் இடிச்ச இதுக்குள்ளே போட்டு மரவள்ளிக்கிழங்கையும் முடிச்சு போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். என்ன போட்டோ எடுக்கிறாரு? அவர் எடுக்கிறாரு. எனக்கு சரியான கவலையாக போச்சு நீங்கள் என்ன மறந்த உடனே. நான் குறிப்பாக பார்த்தேன்னா எனக்கு தெரியும். குறிப்பு பார்த்து எனக்கு பொருத்தம்னு தான் சொல்லி இருக்குது. குறிப்பு பார்த்து நீங்களா? நீங்கள் இப்போ சொன்னீங்க குறிப்பு பார்த்தேன். குறிப்பாக இருட்டுக்கே இல்லை வந்த தெரிஞ்சு. அவர் எந்த இடம்? இந்த இடம். நீங்கள் மாட்டி. நீங்கள் மட்டுவில்லை? ஓ பார்த்தீங்களா, இந்த மட்டுவில்ல பிறந்த அம்மா குட்டியபுலத்தில் வாழணும்னு எழுதியிருக்கு மேலே. மட்டுவிலா குட்டியபுலம்மா எப்படி இடம்? குட்டியபுலம் இப்போதான் இங்கே திறமான இடமா கிடக்கு. முந்தி எப்படி? முந்தி கல்வி பார்த்ததான் எல்லா இடம். எல்லா இடமும் அப்படியா இருந்தது? இங்கே இருந்தவங்க ஒரு ரோடு இல்லை, கல்வி பார்த்த காண்கிறாங்க. நீங்கள் முந்தி வேறேக்க இங்கே திருமணம் செய்து வேறேக்க நிறைய வீடுகள் இருந்ததா இங்கே? ஒரு வீடு, இந்த வீடும் அங்காலி ஒரு வீடு தாங்கிறாங்க. அப்போ இப்போ இங்கே இந்த வந்தது முளைச்சிருக்கா நிலத்துக்குள்ளே? சொல்லுங்க அப்படி என்னென்ன வந்தது? இப்போ காட்டினாதான் எல்லாம் புள்ள வீட்டுகள் வந்து. இதெல்லாம் இந்த பரம்பரை ஆக்கள் தானே? இல்லை ஒரு பிள்ளை இந்த பிள்ளை 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 அப்படியா? எத்தனை வயதில் திருமணம் செய்து நீங்கள்? 22. எனக்கு 28 வயதாச்சு, இன்னும் வீட்டை முயற்சியே எடுக்கணும் இல்லையே. என்ன முயற்சி எடுக்கணும் இல்லை, வீட்டை கவலையாக இருக்கு எனக்கு. அங்கே 28 வயதில் 4 பிள்ளைகள் இருக்கணுமே, நோமோ இல்லையா? இப்போ எல்லாம் பாருங்க 30 வயது 35 வயது படிச்சு முடிய 30 வயது வேலை தேட 35 வயது 40 வயது. அப்புறம் என்ன வாழ்க்கை? என்ன ஏன் அப்படி மாறுது? ஏனுங்க அம்மா, எங்களை ஒரு தானே பார்க்கணும் இல்லையே, என்ன செய்யலாம் இப்போ எங்களை ஆக்கள் பார்க்க வைக்கிறதுக்காண்டி? ஆமா, அப்போ இந்த இடமெல்லாம் எப்படி இருந்தது? இந்த இடமெல்லாம் இது அண்ணா வணக்கம், அம்மா சந்திக்க வந்தேன். நான் குட்டியபுலத்து வந்த இடத்த அழக குட்டியை காணாம இப்படி போக முடியும்? நீங்க வரைக்கே குட்டியபுலம் தானே பேர்? முந்தி. அப்ப இப்ப ஏன் குட்டியபுலம் அது ஒரு குறிப்பான இடம் இப்ப குட்டியபுலமா இருக்கேன்னு தனி இடம் மாதிரி வந்துடுது. ஆனா வசாவளானுக்குள்ள இருக்கிற இடம் தானே. எத்தனை பிள்ளைகள் அம்மாக்கு? 10 பேர். என்ன சொல்றீங்க? 2 ஒரு டசன் இருந்திருக்கு. ஆமாம்மா, இப்போத்த வீட்டை எடுத்துக்கொண்டா நீங்கள் இப்போ அனுபவமான ஆளுன்றதால கேட்குறேன். எடுத்துக்கொண்டா ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையோட காணும், ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அதே அப்படியே நான் முடிவு எடுக்கணும். மறந்து போனா நான் இப்போ வீட்டை போய் தூக்கு போடுறது பள்ளிக்கிட்டேன். என்ன கோழிச்சாயம்? கோழிச்சாயம் பச்சையாக தாங்க.
கொஞ்சம் குடிங்க நீங்கள். எஸ் நான் இங்கே இந்தியாவில் வந்து நாங்கள் இந்த குட்டியை பழம் பார்க்க வந்து நாங்கள் அப்போ போய்க்கு என்ன அம்மாட்ட வேற போக முடியும். வந்து போக அம்மா அன்றைக்கு பார்த்த மாதிரியே இன்றைக்கும் இருக்கிறீங்க. இங்கே என்னென்ன கோயில்கள் இருக்குது குட்டியபுலத்தில்? குட்டியபுலத்தில் புள்ளியா கோயில் அதை விட தெரியல இருக்குது. இந்த இதில் இருக்குது அந்த அந்த அது அபிராமி அம்மன். அதுக்கு பக்கத்தில் காளி கோயில் இருக்குது. சரி. இதுலேயும் ஒரு புள்ளியாவில் இருக்குது, குட்டி புள்ளியார். மற்றது இங்கே அந்த அதில் மாதிரி இப்போ காட்டினா அது விரும்பினார். ஏன்னா குட்டியபுலம் பேர் வந்து குட்டியரண்டு ஒரு ஆள் இருந்தவரா, அவர் ஒரு இடத்துல கொஞ்சம் காணியில் இருந்தது. அப்போ அவர் தான் தனி அதில் இருந்தார். போல ஒரு ஆடுகள் எல்லாம் வளர்த்து அந்த அதுலேயே ஒரு காடு மாதிரி இருந்தார். அதுலேயே அவர் இருந்தா போல அதை குட்டிய புலம், குட்டியற்ற புலம். புலம்ன்றது நிலம்ன்ற அர்த்தம். அதாவது நிலம், அதாவது குட்டியற்ற நிலம், அது குட்டியர் புலம் என்று வந்துடுது. பார்த்தீங்களா, மகனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு பெரிய இடமே குட்டியபுலம் தான். என்ன பெரிய தேசம் இப்போ இடம். வசாவளான்லேயே ஒரு பதிஞ்சால. ஆனால் அது வசாவளானுக்குள்ளே தானே வருது. வசாவளானில் கிழக்கு பக்கம் தான் இன்னும் கல்யாணம் செய்யலையா? கல்யாணம் பிறந்தது இல்லையா அவரும்? செய்துட்டு தான் சொன்னாங்க. சும்மா என்ன நான் இன்னும் செய்யலை. எத்தனை வயசு? 29 வயது. அவ செய்யலை. ஏன் செய்ய 40 வயதில் செய்வோம். பார்த்தீங்களா, உங்களுக்கு இதுக்கு கிளாஸுக்குள்ள உங்களுக்கு கோணிக்குள்ள வந்து அந்த காலத்துலேயும் இப்படி இருந்ததா? எப்படி இருந்தது? மூக்கு போனி. ஏன்னு மூக்கு போனியால குடிக்க சுடுதண்ணியும் இப்படி அள்ளி ஆவண்டு ஊற்றலாமா? மூக்கு போனியில் குடிச்ச ஒரு ஆள் ட்ரெயின் வந்துட்டு குடிச்சு செத்ததில்லை. என்னென்ன கொடிக்காமத்தில் அவசரமா மூக்கு போனியில் சுட சுட தண்ணி வாங்கிட்டேன். ரெயின் வந்துட்டு ஊற்றாம குடிக்கணும் அவசரம் குடிச்ச இடத்துல சுட்டு ஆள் விட்டனாச்சு. ஒரு 40 ரூபா பார்த்துருப்பேன். செத்த விட்டதில் எவ்வளோ உதறியேன் அந்த நேரம் 40 ரூபா பார்த்துருக்கலாம். மடிவா விட்டுட்டு போயிருக்கலாம். வெளிநாடெல்லாம் மகன் பார்த்துட்டு அம்மா என்ன உன்னை பார்த்தனான்னு நீங்கள் அவனை மறந்து போனீங்க போலன்னு பேச்சுக்குள்ள போகுது. அடுத்த முறை வரையக்கப்ப இந்த மறக்கிறே இல்லை. இருக்கா படம் மட்டுங்க வடிவா இப்படி இருக்கா இந்த ரோபோ இந்த இந்திரன் படத்தில் இப்படி இதுன்ற மாதிரி வடிவா பாருங்க. பாருங்க எல்லா பக்கமும் பாருங்க. நீங்கள் சாப்பாடை பற்றி சொல்லி போட மாந்தமா? நீங்கள் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றான்னு சொன்னீங்க? மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்குல என்ன செய்து சாப்பிட்றீங்க? அவிச்சு சாம்பல் ஓடிச்சு. சரி, அடுத்தது மற்ற குராக்கான் புட்டு. அது என்னத்தோட சாப்பிட்ற நீங்கள்? அது கார்கோட தின்னலாம், சீனி வெங்காயம் போட்டு தின்னலாம். எது நல்லது சுவையாக இருக்கும்? கார்கோட தின்னதான். என்ன கறி நல்லம் அதுக்கு? மீன் குழம்பு தான் நல்ல. அடுத்தது ஒடிக்கல் புட்டு. அதுக்கு இடிச்சு தான் எண்ணம். இப்போத்தைய சாப்பாடா அப்போத்தைய சாப்பாடா நல்லது? அப்போத்தியான் தான் தரோம். இப்போ சாப்பாடு செய்யறதா இன்னும் சாப்பாடு தான் யோசிப்பீங்களா? அது என்ன தம்பி இப்போ நஞ்சு சாப்பாடு. அப்போ அந்த குறைக்கனெல்லாம் அங்கே வேண்டுற நீங்கள்? நாங்கள் நட்டு அடிக்கிறோம். எல்லாம் நீங்களே தான் செய்கிறது? ஊரில் நிலத்தில் இருக்கிற சாப்பாடே சாப்பிட்றது என்ன? உங்களோட இடத்துல என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிட்றது. அதான் ஆரோக்கியம். என்ன உங்களுக்கு பேர் ஆரோக்கியமா? என்ன பேர்? பேர் என்ன? மாணிக்கம். மாணிக்கம். அவன் ஆரோக்கியம் பண்ணி வச்சிருக்கான். அது அந்த நேரம் வச்சுட்டு நம்ம மாணிக்கம். கணவர் கண் தெரியாதா? 2 கண்ணும் தெரியாது. அது எத்தனை வயதுல பிள்ளைகள்? 10 பிள்ளைகளும் பிறந்ததா? கல்யாணம் எல்லாரும் செய்தே போறோம். அப்ப எத்தனை வருஷமா கண் தெரியா? எவ்வளவு காலம் வச்சு பார்த்துனீங்க? 22 வரைக்கும். 22 வருஷமா? கண்டியும் கொண்டு போனேன். அது சரி வரைக்கும். ஐயோ, 22 வருஷம் அந்த காதலோடையே வச்சு பார்த்துருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்க. நன்றி அம்மா. வைக்கப்படாதீங்க. மகனுக்கு நன்றி சொல்லி விடுங்க. மகன் பார்த்து கொண்டு இருப்பேன். மகன் மூத்த மகனுக்கு என்ன பேர்? என்ன பேர்? சுந்தரன். அந்த அன்பளிப்பு தந்தவருக்கு என்ன பேர்? ராஜலிங்கம். மற்றவருக்கு யோகலிங்கம். எல்லாம் லிங்கம் தான். அப்போ சிவன் தான் கூட இருக்கு உங்களுக்கு? ஜெயலிங்கம். சிவபக்தன் நம்மளோட கணவர். சரியம்மா, நாங்கள் கதைச்சா அப்படியே கதைச்சு கொண்டு போகலாம். கதை தான் வேணும்.
ஆனால் ஏன் நான் கூட கதைச்சு நான் சொல்லுங்க. ஆனால் அடுத்த முறை வரைக ஞாபகம் இல்லாடி இந்த மரத்தில் தூக்கி போட்டு எழுதி விடுவேன், என்னுடைய சாவுக்கு காரணம் மாணிக்கம். சரியம்மா, நன்றி. நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த அம்மா வந்து சந்திச்ச நாங்கள் எப்படியுமே சாதுவாக மறந்துருப்பான்னு தெரியுமே, என்னென்ன அம்மாவுக்கு அதிகமான வயதாச்சுது, ஆனாலும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறா. அவனுடைய ஆரோக்கியத்துக்கு காரணம் உணவு. அந்த காலத்தில் அவர்கள் சாப்பிட்ட உணவு, சின்னதில் நாங்கள் சாப்பிட்றது தான் எங்களுக்கு ஆயுள் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதுக்காக சின்னதில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சரியில்லாத சாப்பாடு சாப்பிட்றதில்ல. இந்த பகுதியில் பாருங்க நிறைய கடைகள் இருக்குது. இந்த பகுதி ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற கடை தொகுதி. இதில் இருக்கிறது கலைவாணி முன் பள்ளி குட்டியபுலம். இந்த கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, இதுக்கு அங்கால குட்டியபுலம் இல்லையென்று ஒரு ஐயா சொன்னவர். அதனால் நாங்கள் இப்போ திருப்பி கொண்டு போகிறோம். திருப்பி கொண்டு போகிற நேரத்தில் அந்த பாட்டி பற்றி சொல்லணும். அந்த பாட்டி எனக்கு எப்படி தெரியுமெண்டா, இன்ப அதிர்ச்சி கொடுத்துனாங்க, சர்ப்ரைஸ் டெலிவரி செய்துனாங்க. அப்படி செய்ய வரும்போது இந்த பாட்டிக்கும் செய்ய வந்தாங்க. நாங்கள் இப்போ இந்த வீதியால் போவோம். இது வந்து ஒரு கிராமப்புற வீதி பாருங்க. எல்லா இடத்தையுமே மரங்கள் வெட்டி விட்டுக்கிற காரணம் என்னென்னா, மின்கம்பத்தில் முட்டக்கூடாதுண்டு. இந்த பகுதி தோட்டங்கள், குட்டியபுலத்திலேயும் தோட்டங்கள் தான் அதிகம். இந்த பக்கம் வந்து மேலதிக வகுப்புகள் நடக்குது. இப்படி இந்த பக்கம் போனால் தோட்டங்கள், அதனால் அங்கால போக முடியாது. நாங்கள் இப்போ திரும்ப போவோம். அதில் மேலதிக வகுப்பு டியூஷனில் படிக்கிற பிள்ளைகள் நிற்கணும், அவங்களோட போய் கதைப்போம். ஐயா வணக்கம், உங்களோட இடமா இது? நான் மானிப்பேன். மானிப்பா. எங்கே? இங்கே தோட்டம். திருமணம் செய்து வந்திருக்கீங்க? இல்லை, நான் இங்கே தேடால் அங்கே போயிடல. இங்கே தான் உங்களோட சொந்த இடமா? இந்த பகுதியில் ஆரம்பத்தில் நிறைய குடியிருப்புகள் இருந்ததா? முந்தி இருந்தால் இடம்பெயர்ந்து போகிறேன், அப்போல்லாம் கூட அப்புறம் 8 தான் வீடு. முந்தி 8 தான் வீடுகள் இருந்ததா? இங்கே என்ன பயிர்கள் கூட செய்கிறது? இங்கே வந்து கேரட் போடு, நம்மளே கண்டு போயிட கண்டு. எந்த பயிர் கூடுதலாக இந்த நிலத்துக்கு நல்லதான்னு சொல்கிறது? இங்கே வந்து வெங்காயம் பரவாயில்லை. மானிப்பாயா இதான் நல்லா இருக்கும்? மானிப்பாயில் வயல் நெல் தான். நெல் தான் அங்கே கூட. இங்கே இந்த பயிர்கள் கூட செய்யலாம்னு. எத்தனையாம் ஆண்டு திருமணம் செய்து போனீங்க? நான் 83. தொடர்ச்சியாக அங்கே தான் இருக்கிறீங்களா? அப்போ தோட்டம் செய்கிறதுக்காக இங்கே வந்து போகிறது? நாளாந்தான் வந்து போவீங்களா? எத்தனை கண்டு தோட்டம் செய்கிறீங்க? 5000. சரி சரி சரி. தம்பி என்ன பேர் டியூஷனுக்கு? என்ன பேர் தம்பி? டே டியூஷனுக்கு என்ன பேர்டா? என்ன பேர்? நராவா? நரா. தம்பிக்கு என்ன பேர்? நுராவா? என்ன பேர்? ஜிசாந்த். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டா. எப்படி போகுது படிப்பு? தம்பின்னு சத்தம் மட்டும் தான் கூட வருது. தம்பி என்ன பேர்? டியூஷனுக்கு என்ன பேர்? என்ன டியூஷனுக்கு என்ன பேர்? துஷாந்தா பேர் டியூஷனுக்கு? அப்போ தரா கல்வி நிலையம். நான் உனக்கு பாடமாக்கி போட்டு வாரேன் வீட்டை போய். சரி வழியாக படிங்க எல்லாருமே. நான் பிறகு நல்ல பருவம் எடுத்து வச்சுருக்கோம். அங்கே இருக்குடா. நரா குல்வி நறுவனம். பார்த்தியா? அப்போ கதைக்க கூப்பிட ஓடி வந்துட்டேன். சரி ரசன். சரி ஆக்கள் வெக்கப்படின்னு பார்த்தீங்களா? நல்லா இருக்குமே, வழியாக இருக்கு. போன பாதை ஒரு எல்லையோட முடியுது, தோட்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் திரும்ப இந்த வீதிக்கு வரோம். அவைகளுக்கு
நெரா கல்வி நிறுவனத்தை நான் நுரா குல்வி நறுவனம் என்றதில் சிட்டிப்பேண்டாவிலிருந்து சிரிக்கணும். அங்கே கொஞ்சம் கூட நேரம் கதைக்கெல்லாம் தெரியும் தானே, படிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா நான் படிக்கிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு கொண்டிருக்கிறானோ ரெண்டு போட்டு போகிறேன். ஐயா இந்த இடமா நீங்கள்? நான் குட்டியபுலம். குட்டியபுலம் எவ்வளோ தெரியும் உங்களோட வீடு? உங்கள் பக்கத்தில். எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? ரெண்டு தான் இன்னைக்கு. எப்படி போகுது வாழ்க்கை? வாழ்க்கையில் மட்டு தான். ஏன் என்ன காரணம்? கஷ்டம் தானே, உழைப்பு இல்லை. என்ன எல்லாம் நல்லா இல்லை. குட்டியபுலத்தில் நல்ல உழைப்பு நிறைஞ்சனா சரி, வருமானங்கள் குறைவு. ஏன் ஆரம்பத்தோட விடும்போது குறைஞ்சிருக்கா? முந்தின விட இப்போ மரக்கறிகள் பாருங்க எல்லாம் பூச்சி அடைஞ்சு போய். உன்னை வீடு மட்டும் இல்லை, எல்லா வீட்டையும் கரைச்சல் தான். அப்படி தான். வெளிநாட்டுக்காரன் அளவுக்கு சமாளிப்பான், உள்நாட்டுக்காரன் கொஞ்சம் அண்டன்று உழைச்சி சாப்பிடணும் இருக்கிறான் தானே. அதுதான் அதுதான். பிறந்த இடமே குட்டியபுலமா? சரி, நான் என் பிறந்த இடம் சங்கான். அப்போ இந்த ஊரில் நீங்கள் எத்தனையாம் ஆண்டு வந்து திருமணம் செய்தீங்க? நான் இங்கே வந்து 88. 55 58 வயதாகுது. கனகாலம் இருக்கிறீங்க. கனகாலம். எப்படி இடம் நீங்கள் வரும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இடம்? முந்தி இருந்ததை விட இப்போ கொஞ்சம். எந்த விதத்தில் வளர்ச்சி அடைந்தது? வளர்ச்சி அடைஞ்சேன்னு நம்பி வெளிநாடுகள் ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைகளை ஒரு உதவி செய்து எடுப்பாங்க. ஒரு வீட்டில் சகோதரங்கள் 4 நின்றா உறுதியை விடாமையும் இருக்கிறாங்க. உண்மை இல்லையோ? அது உண்மைதான். எல்லா இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி மக்கள் இருக்கீங்க தானே. அன்றைக்கு வந்து 50 கிராம் சீனி விட காய் இல்லாமையும் இருக்குது. உண்மைதான் ஐயா. நக்கி குடிக்கிறாங்க சில பேர். நாளைக்கு 2 நேரம் குடிக்கிறத 4 நேரம் குடிக்கிறாங்க. சில பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்க, பிள்ளைகளை வளர்த்து விட பிள்ளைகள் தண்டை எண்ணத்துக்கு பொம்பளைகளை முடித்து கொண்டு தண்டை காப்பாற்றினாங்க. தாய் பெண் சாப்பாடு அதே அப்படி என்ன. ஆனால் முந்தைய காலத்தில் அப்படி இல்லைல்ல, அப்படியும் இருக்கு. இப்போ சூழ்நிலைகள் கொஞ்சம். இப்போ டெலிஃபோன் இல்லை, காதை அவன் 6 இருக்கலாம், அவனுக்கு 6 இருக்கலாம், கல்யாணம் இருக்கலாம், கவடனாவும் இருக்கலாம். அவன் போமண்டா போக வேண்டிய அவர் ஒரு கொஞ்ச காலம் இருந்தோன்னே அவருக்கு பேர் அவங்க அப்பா இதற்கு பேர் என்ன ஒய்ப்பு என்ன குணம் தனியாண்டு அவங்க அப்பா நீ உம்மோட என்ன ஒய்ப்பு உழைப்பேன் நம்மோட உங்களுக்கு கழிக்கான். அதான் சொல்லுவாங்க, ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா, பொண்டில் பிள்ளை இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜான். பழையாக்கள் உழைக்க இந்த எல்லாத்தானுக்கு தான் உழைச்சி சாப்பிடுவோம். ஆனால் அது ஒரு வாழ்க்கை என்ன, அது ஒரு வாழ்க்கையே இல்லை. அது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். இப்போ சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் ஓடி பிடிச்சி விளையாட செல்ல குட்டி கொண்டு போகணுமாட்டு கதைப்பாங்க. அதுதானே. என்ன கட்டத்தில் போய் கொண்டு நாங்கள் பிரச்சனை அவருக்கு மகன் ஒரு ஆள் அது உத்தியோகம் பார்க்குறேன். சரி சரி. புயல் அடித்ததா இன்றைக்கு? எங்கே இஞ்சி உங்கள் போயிடலாம் முறிஞ்சு போய் பட்டி இவங்கள் மிஞ்சாரஜாவா அது சொல்லி மக்களை கொண்டு வெட்ட மாட்டேங்க சொல்கிறது சொல்லி பார்ப்பாங்க. வாரவங்க மூட்டு வெட்டுவாங்க. அதான் அந்த கதையில பார்க்க இது என்ன இது என்ன வெட்ட என்ன முதல் வெட்டேக்க ஒரு வெட்டில் வெட்டணும். அது அப்போ தான் அது அதுக்குள்ளே தழுத்து வரும்னு சொல்லுவாங்க. நல்ல மாதிரி செல்ல வேணும். இந்த வேலியாக வெட்டு எங்கன்னு அப்பா என்ன சொல்லுங்க செய்கிறார், வெட்ட வந்தால் இது நாளைக்கு நாங்கள் வெட்டி விடுறோமோட அப்பா வெட்டுறாரு. ஆனால் அப்படி சொல்லி வெட்டலாம், சொல்லாமல் வெட்டி போட்டு போடுவாங்க. சில பேர் அவன் வெட்டட்டு மண்டு போட்டும் இருப்பினும் அவன் என்ன மாதிரி வெட்டுறானோ அதை பெரிய தெரியாது. பாருங்க வெட்டின மாதிரி கிடக்காது. அதான் நான் கேட்டேன், நான் சூறாவளி அடிச்சது அப்படிதான் கிடக்கு பார்க்க. அவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் அதான் அவங்க தங்கன வேலையை தான் செய்கிறாங்க. நீங்கள் உங்களை கதையால் பார்க்காததுக்கு அவங்க மின்சாரத்தில் முட்டாமல் பட்டினா சரி. அதுதான் அது கதியால் பெட்டியாக்கள் எங்களுக்கு தான் கதியால் பெட்டி அருமை தெரியும். ஒரு 50-100 கண்டில் வைத்தங்குடினால கதியால் கேட்கான்னு நினைப்பேன். சே அதை வெட்டி கணிச்சு போட்டான். நான் 20 விலைக்கு கதியால் வேண்டிய கட்டங்களா கிடக்கன்னு நினைப்பாங்க. அதான் அதான். அப்போ சங்கானியோட ஒப்பிடும்போது குட்டியபுலம் எப்படி இடம்? சங்கானையும் விலாசமான இடம். எல்லாம் விலாசம் தானே. அங்கே கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அங்கே விலாசங்க கூட. அங்கே குடிகள் நெருக்கடி, இங்கே 5 குடிகள். அங்கே டேண்டா டக்காண்டு 10 வீட்டுக்காலம் விளைக்கிறாங்க. இது இங்கே டேண்டா பேர் ஆக்காளி. ஆனால் இதை விட முந்தியா இதாக இருந்தது அவன் என்ன? இதை விட முந்தி நீங்கள் திருமணம் செய்த வரைக்கும் இதை விட 50 வருஷத்தில் ஒரு வீடு இருந்தாலும் இப்படி இருக்கும். அதுதானே பிரச்சனை என்ன.
சரி ஐயா, நன்றி நன்றி. ஆடு கவனம், ஆடு எங்கேயோ போட்டுது பார்த்தீங்களா, கதைச்சு கொண்டீங்க. சரி ஐயா. சரி, ஆடு புலை சாப்பிட்டு கொண்டிருக்கு, கிழுவமில்லை. இந்த மரவழியை பாருங்கள், இது நல்ல ஆரோக்கியமான மரவழியாக தெரியல எனக்குன்னா. கொஞ்சம் காலமாகணும் போல இருக்கு. நான் இந்த வீதியால் இப்போ போக போகிறோம். வல பக்கம் திரும்பி பயணிக்கும் போது உன்னை கண்டேனே. இந்த பகுதிகள் எல்லாம் தோட்டம் தான். இந்த வீதியினுடைய 2 பக்கங்களையும் அவதானிக்கும். அம்மா, இந்த இடமா நீங்க? அப்போ இடம் குட்டிக்காப்பிலாம். அப்போ நீங்க அங்கே குட்டிக்காப்பிலாம். அப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த சங்கத்தடிக்கு போகணும். சங்கத்தடிக்கு எவ்வளோ வரைக்கும் அம்மா குட்டியபுலம்? உடம்பரைக்கும் வில்லாடமும் குட்டிக்காப்பிலாம். வசாவளான் குட்டிக்காப்பு. வசாவளான் கிழக்கா இது? வசாவளான் கிழக்கு தான் குட்டியபுலம். சரி 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 அம்மா. வயாவளான் கிழக்கு. இப்போ இந்த பகுதியை பாருங்க, சிவப்பா தெரியுதல்ல, இதுதான் குட்டியபுலம். நாங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இதுக்குள்ளே நெருக்கமான குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சியோன் எழும்புதல் வந்து இருக்குது. அது என்னென்னு தெரியல. இதுக்குள்ளே தோட்ட வழிகள் கூட. எங்கேயுமே புகையிலே காய போட்டிருக்கு. திரும்ப தோட்ட வழியை கொண்டே காட்டுறது உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக இந்த பகுதியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை உங்களுக்கு காட்டுறேன். குட்டியபுலம் திருவருள்மிகு அபிராமி அம்மன் கோயில், ஒரு கிராமத்து கோயில். அதில் ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது. இதில் ஒரு பண்ணை ஒன்று இருக்குது, கோழி பண்ணை என்று தான் நினைக்கிறேன். வேகம் விவேகம். வெங்காயம் நட்டு கொண்டிருக்கிறார். இப்போ இந்த பக்கம் போவோம். இதில் பாருங்க, கோவா தோட்டம் இருக்குது. இது ஏற்கனவே பவனீசன் தோட்டம் என்ற யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன்னு பாருங்க. இதுவரைக்கும் பார்த்த இடங்களில் திக்கான வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் அதிகமான வீடுகளை பார்க்க முடியுது. பாருங்க, இதில் ஒரு மைதானம் இருக்குது. அஞ்சல் அலுவலகம் வயாவளான். நான் இந்த பகுதியில் நிற்கிறேன். இதுக்குள்ளே தொடர்ச்சியாக வீடுகள்லாம் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு குறுக்கு வீதிக்குள்ளால் போய் சுற்றி கொண்டு வருவோம். உபயோகமாக போவோம். வீதியை பாருங்க, தொடர்ச்சியாக வீடுகள் தான். என்னடா தம்பி, என்னது சரி ஏன் கல் போட்டு வச்சுருக்கீங்க? சும்மா விளையாடுறீங்களா? எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? தம்பி தம்பி எத்தனையாம் ஆண்டு நீங்கள் படிக்கிறீங்க? நீங்கள் நீங்கள் நான் நினைச்சேன் 9, 3, 6, 9 அப்படி தானே வரும். என்ன பாடம் தம்பிக்கு பிடிக்கும்? சித்திரம். தம்பிக்கு வரலாறு. தம்பிக்கு விஞ்ஞானம். அப்போ சித்திர பாட ஆசிரியர்
வரலாறு ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர். தம்பி அவர் சிரிச்சு கொண்டிருக்கிறார். என்ன உங்களோட தம்பியா அவர்? சொந்த தம்பியா? அப்போ ஐயோ எனக்கே இப்படி கதைக்கிறானேடா. நான் கேட்டேன் சொந்த தம்பி ஒன்று இல்லையா நான். அப்போ கூட பிறந்த தம்பியா? கூட பிறந்த தம்பியா? இப்படி எத்தனை மணி கிளம்புற நீங்கள்? 5 மணி. 5 மணிக்கோ? ஏன் 5 மணி கிளம்பி 5 மணிக்கு சாப்பிடாது 7 மணி போய் பஸ்ல ஏறும். பஸ்ஸில் ஏறி பள்ளிக்கூடம் போகிறது. இப்போ எத்தனை மணி வருவீங்க? 1 மணி. 1 மணிக்கு வந்து வீட்டை நிற்கிறாரு. மேலதிக வகுப்பு போகிறேன் இல்லையா டியூஷனுக்கு? ஏன் போகிறது இல்லை? எத்தனை தமிழ் எத்தனை தம்பிக்கு? நம்மளுக்கு நல்ல காலம். ஐயோ இடிச்சிட்டு பேர் என்ன தமிழ் எத்தனை? 101. நீ என்ன கிண்டல் அடிக்கிறக்கண்டே வந்திருக்க போல கடாடி. அடவண்டு தான் பிள்ளைக்கு. தமிழ் எத்தனை? தமிழ் எத்தனை புள்ளி வாரது? 5. ஆ என்னடா முதல் 101 இப்போ 5. சுற்றாடல ஐயோ. சரி திரும்ப கேட்குறேன்பா. தமிழ் எத்தனை வாரது? தமிழ் 5. என்ன வெறும் 5? 100க்கு 5? இல்ல அப்போ 10 கஞ்சி. ஒரு கணிதம் எத்தனை? கணிதம் ஆ கணிதம் 10. எத்தனைக்கு? 10. ஒரு 100க்கு தான் நம்ம புள்ளி போடுறது. 100க்கு எத்தனை? தமிழ் எத்தனை? 100க்கு 10க்கு 5. தம்பிக்கு எத்தனை? தமிழ் எத்தனை? நம்மளுக்கு 2. டேய் இங்கே என்ன 10க்கா புள்ளி போடுறது? ஆ 10க்கா புள்ளி போடுறது? தம்பி தமிழுக்கு எத்தனை? நம்மளுக்கு 5 கொண்டிருக்கிறான் தம்பி. சரியா போவோமா? சென்று வாரமே. வாய். என்ன வெறுத்து போட்டு போகிற பாத்தியே? நான் கதைப்ப முன்ன நீ வெறுக்கிற என்ன? தம்பி எந்த பள்ளிக்கூடம்? குட்டிய பிள்ளமா? இவனுக்கு எத்தனை? கணிதம் எத்தனை? கேளு. 10க்கா போடுறது புள்ளி? 100. கூட்டெல்லாம் 10. அட 5 மஞ்சம் 10. சரி 5 மஞ்சம் எத்தனை? 10. 2 2 4. 3 3 6. 7 7 7 7 வாய்ப்பாடு 7 7 32. ஒரு 2 1. ஒரு 2 1. ഈ 2 4. 2. என்னடா சின்ன தம்பி சொல்கிறான்? ഈ 2 ഈ 2 വിട നിങ്ങൾ. ഈ 2 ഈ 2 4. 3 9. 12 எத்தனை வாய்ப்பாடு மட்டும் தெரியும்? எத்தனை மட்டும் வாய்ப்பாடு தெரியும்? நானே கூட மாட்டேன். அடுத்த முறை வரைக்கும் 12 வாய்ப்பாடு மட்டும் பாடமாக்கி வச்சுருக்கணும். சரியா? அப்போ தான் தகரம் பட்ட போதும் செலவு. அப்போ தான் வழியாக படிக்கணும். என்ன வழியாக படித்தா தான் பெரிய ஆளாக வரலாம். சரி இப்போ நான் எவ்வளோ வளர்ந்துருக்கேன்னு படித்ததால தான் வளர்ந்தேன். பாப்பா யார் பேர் வளர்த்தியும்? யார் வளர்த்தி? நீங்கல்ல. இதுக்குள்ள யார் கட்ட? யார் நடுத்தரம்? நடுத்தரமா? தம்பி எத்தனை கிலோ? எத்தனை கிலோ? 8 கிலோ. இவன் எல்லாம் 10க்குள்ள சொல்கிறான்டா. இந்த சைக்கிளை தாரீங்களா? தாங்க எனக்கு தாங்க. என்ன எஞ்சு தாங்க. தம்பி ஒரு ஆள் இருக்குது, அவருக்கு கொண்டே கொடுக்குறது. கை காட்டுங்க. சரி அதுக்குள்ள ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குதான். அதை மேலோட்டமாக காட்டி கொண்டு போவோம். இதில் இருக்குது பாருங்க வைரவர் கோயில். சரி நான் முதல் காட்டின மாதிரி இந்த பகுதியில் நிறைய குடியிருப்புகள் இருக்குது, வீடுகள் இருக்குது. எல்லா குறுக்கொழுங்கைகளுக்குள்ளேயுமே போகையில் நான் எங்கே போனாலும் அங்கே நிறைய வீடுகள் தான் இருக்குது.
இந்த இடத்த சுதந்திரபுரம்னு சொல்கிறது போல இருக்கு. சரி, நாங்கள் இப்படியே போனோம்டா அச்சுவேலி வயாவளான் வீதியில் போய் ஏறலாம். அங்கே வரைக்கும் போக தேவையில்லை. இதில் பாருங்க, இஷா ஃபார்ம் சுதந்திரபுரம். பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த பகுதி சுதந்திரபுரம். சூரியன் மறைகிற ஆட்சி பாருங்க, செவ்வானம். தோட்ட வேலை மாலை வேளையில் செய்கிறார்கள். காரணம் மத்தியானத்தில் மண்டைய பிளக்கிற மாதிரி வெயில். இந்த வீதியினுடைய வலப்பக்கம் பாருங்கோ, நாவணி பத்தை. நாவணி மரமண்டு சொல்லலாமா, மரமண்டு சொல்லலாது. என்னடா ஒரு அளவு தான் இது வளரும், பெரிய மரமாக எல்லாம் வளராது. செடி என்றும் சொல்லலாது, மரமண்டும் சொல்லலாது, ஒரு நடுத்தரமான அளவு. அது இந்த வீதியினுடைய வலப்பக்கத்தில் தொடர்ச்சியாக இருக்குது. இந்த பத்தை என்று சொல்லுவார்கள். ஆனாலும் வீதிக்கு வடிவாக இருக்குது. முந்தி வீதியினுடைய 2 பக்கங்கள்லையுமே அதிகமான இடங்களில் நிற்கிறது. புகையிலை காய போட்டுருக்குது பாருங்க. சரி, நாங்கள் இப்படியே போய் எங்களுடைய காணொளி தொடங்கின இடத்துல நிறைவு செய்ய போகிறோம். இந்த பக்கம் ஒரு பண்ணி உண்டு புதுசாக உருவாக்கப்பட்டிருக்குது. தம்பி இந்த காணொளியில் பார்த்துருப்பீங்க, சகிந்தன் போட்டவனே இருக்கிறேன். சகிந்த் யூடியூப் சேனலில் தேடி பாருங்க இருக்கும். நல்ல ஒரு பண்ணு உண்மையிலேயே. நாங்கள் ஒரு சந்தி பகுதியிலேருந்து தான் நாங்கள் இந்த காணொளியை தொடங்கினாங்க. அந்த சந்தி பகுதியில் போய் நிறைவு செய்ய போகிறோம். அதில் இருக்கிறது குட்டியபுலம் அரசினர் தமிழ் கிழவன் பள்ளிக்கூடம். இந்த சந்தி பகுதியில் இருந்து தான் எங்களுடைய காணொளியை தொடங்கினாங்க. இப்படியே போய் அப்படியே சுற்றி இப்போ இந்த இடத்த வந்து நிற்கிறோம். சுற்றி வந்து எங்கே என்ன மாதிரி வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் குட்டியபுலம் என்ற இடத்தை உங்களுக்கு காணொளியில் காட்டியிருக்கிறேன். வயாவளான் கிழக்கு பகுதியில் இருக்கிற சில பகுதிகள் தான் குட்டியபுலம். குட்டியபுலம் என்றது இப்போ ஒரு பெரிய இடமாக எங்களுக்கு தெரிஞ்சாலும் முன்பு குட்டியர் என்ற ஒருவர் வந்து பெரிய நிலம் வச்சிருந்தவராம். அந்த நிலம்தான் குட்டிய புலமண்டு வந்திருக்குது. புலமண்டேன் வந்தது பவனீசன் என்று நீங்கள் கேட்கலாம். புலம் என்ற சொல்லுக்கு நிலம் என்ற அர்த்தம். புலம்பெயர்தல் என்று நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். ஒரு நிலத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போதல், அதாவது புலம் பெயர்தல். நிலத்தில் இருந்து இடம்பெயர்ந்து போதலை தான் புலம்பெயர்தல் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே ஒரு குட்டி கிராமம். அடுத்தது வந்து முன்பு வந்து மிக குறைவான வீடுகள் இருந்திருக்கு, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாத்தான் இருக்குது. ஏனென்றா நிறைய தோட்டங்கள் இருக்குது. அந்த பகுதியில் வாழ்கிறவர்கள் உழைத்து தோட்டம் செய்து வாழக்கூடிய மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த கிராமத்தில் வாழ்ந்த நிறைய பேர் வெளிநாடுகள்லையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாருக்காகவும் இந்த குட்டியபுலம் என்ற இந்த கிராமத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த கிராமத்தை பார்த்த நீங்கள் இந்த கிராமம் பற்றி அண்ணோய் இந்த கிராமத்தை பார்த்து நீங்கள் இந்த கிராமம் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தின் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். அந்த அண்ணா முதல் இதால் போனவர், அதில் நிற்கிற அண்ணாக்கள் தான் அந்த அண்ணாக்கு காத்திருக்கிறார்கள். அப்போ இதால் போனவர் திரும்ப இதால் திரும்ப அந்த அண்ணாக்கள் கூப்பிட்டு நானும் அண்ணான்னு கூப்பிட்டு பார்த்தேன். அவரை கேட்கல. சரி, நன்றி வணக்கம். இப்போ அந்த அண்ணா அங்கே போகிறார். நன்றி வணக்கம்.